அல்லாஹ் சொன்னது மாத்திரம் மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது மாத்திரம் மார்க்கம். அவர்களுக்கு பின்னால் இந்த மார்க்கத்திலே நுழைக்கப்பட்ட அத்தனையும் களை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இதுதான் நாங்கள் செய்கிற ஒரே தப்பு. நாங்கள் செய்கிற ஒரே தவறு என்னவென்று சொன்னால், போன வருடம் உண்டான இஸ்லாத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். 200 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தில் நுழைஞ்சதை எதிர்க்கிறோம். 500 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தில் நுழைஞ்சதை எதிர்க்கிறோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தில் நுழைக்கப்பட்டதை எதிர்க்கிறோம். 1400 வருஷத்திற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினார்களே, அதை மட்டும் இஸ்லாம் என்று சொல்கிறோம். இது தப்பா? நேற்று இஸ்லாம் நுழைய முடியுமா? அடுத்த வருஷத்துக்கு புதுசா இஸ்லாத்தை உண்டாக்கிற முடியுமா? நான் நினைச்ச ஒரு புது மார்க்கத்தை உண்டாக்க முடியுமா? என்னை விட ஒரு பெரிய அறிஞர் வந்து இன்னொரு மார்க்கத்தை உருவாக்கிற முடியுமா? இதான நாங்க சொல்கிறோம். அப்ப குர்ஆன்ல உள்ளதை சொல்லும் பொழுது அது குழப்பம்னு சொன்னீர்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை எடுத்து சொல்வது குழப்பம்னு சொன்னா அது நீங்க மறுமையில் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அதுக்கு நாங்க உங்களை ஒண்ணு சொல்ல தயாரா இல்ல. அல்லாஹ்விடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைச்சோம். யா அல்லாஹ், நீ சொன்னதை உன்னுடைய தூதர் சொன்னதை நாங்கள் எடுத்து வைக்கிறோம். அதை இவர்கள் எல்லாம் தப்பா புரிந்து கொண்டு எதிர்க்கிறார்கள். யா அல்லாஹ், நீ மறுமையில் பார்த்துக்கொள் என்று அவனிடத்தில் ஒப்படைப்பதை தவிர எங்களுக்கு வழி இல்லை. நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சமுதாயத்தினுடைய தமிழக முஸ்லிம்களுடைய அவலநிலை எப்படி இருந்தது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு நாங்கள் தெருத்தெருவாக அலைந்து கொண்டிருக்கிறோம். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் என்றால் என்ன இருந்தது? இஸ்லாம் என்றால் பிற மதத்து கலாச்சாரங்களை இஸ்லாம் என்று செய்து கொண்டிருந்தோம். இஸ்லாம் என்றால் பஞ்சா எடுப்போம். இஸ்லாம் என்றால் 100 மசாலா நடத்துவோம். இஸ்லாம் என்றால் கிஸ்ஸாக்கள் நடத்துவோம். இஸ்லாம் என்றால் பாட்டு கச்சேரி நடத்துவோம். இஸ்லாம் என்றால் கந்தூரி நடத்துவோம். இஸ்லாம் என்றால் தேர் இழுப்போம். இதுதான் இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு இதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்கினார்கள். இந்த பாட்டு கச்சேரி நடத்தியதற்காகவா ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள்? தேர் இழுத்ததற்காகவா, சந்தனக்கூடி இழுத்ததற்காகவா அவர்கள் பல துன்பங்களை அனுபவித்தார்கள் என்று கண்ணீர் விட்டதனுடைய விளைவாகத்தான் நாங்கள் இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர வேற ஒண்ணு புதுசா சொல்லவே இல்லை. இன்றைக்கு என்ன நிலைமை? அதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசல்ல, அல்லாஹ்வுடைய இல்லத்துல மௌலவிகளும் பெரிய பெரிய அல்லாமாக்களும் ஜமாஅத்து தலைவர்களும் உட்கார்ந்து கொண்டு வரதட்சணை வாங்கி கொடுத்தார்களே, அதை பார்த்து கண்ணீர் விட்டதனுடைய விளைவு இந்த பிரச்சாரம். இன்னைக்கு நடக்கிறதா இல்லையா? உலமாக்கள் என்று சொல்கிறார்கள், ஜமாஅத்துடைய பொறுப்பாளர்கள் என்று சொல்கிறார்கள். கண்ணிகள் 30-40 வயது கண்ணிகள் தேங்கி கிடக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு வரதட்சணை வாங்கி கொடுக்கிறது. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு ஒரு பாத்தியா, அதுக்கு ஒரு ஜமாஅத்து சாட்சி, அதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் புக்கு. இதையெல்லாம் பார்த்து கண்ணீர் வடித்திருக்கிறீர்களா? இதை எதிர்ப்பதற்காக கட்சி கட்டக்கூடிய சகோதரர்களை கேட்கிறேன். இந்த வரதட்சணை ஒழிப்பதற்கு நீங்கள் அளித்த பங்கு என்ன? என்ன செய்திருக்கிறீர்கள்? எவ்வளவு மோசமான நிலையா இருக்கு சமுதாயத்தின் நிலைமை. அவ்வளவு மோசமான 40 வயதுல கண்ணிகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான மானக்கேடான செயல்கள் நடக்கிறது. இது பற்றி வெட்கப்படாமல் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டு அவன் மாலை போட்டு உட்கார்ந்து வரதட்சணை வாங்குறான். சமுதாயத்தின் பேர் நடக்குதா இல்லையா? அது இன்னைக்கு 20 வருஷம் பிரச்சாரத்தில் மாற்றி அமைச்சிருக்கமா இல்லையா? எத்தனை இளைஞர்கள் பணம் வேண்டாம், இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் மகர் கொடுத்து திருமணம் செய்வோம் என்று சில இளைஞர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அது தப்பா? அது பாவமா? அப்படி ஒரு சமுதாயம் உருவாக உங்களுக்கு பிடிக்கலையா? இதெல்லாம் கேட்கிறோம். இஸ்லாம் என்ற பெயரால் முஸ்லிம் பெயர் தாங்கி எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றம் வைத்துக் கொண்டு திரிந்தான். முஸ்லிம் பெயரை வைத்துக் கொண்டு சிவாஜிக்கு ரசிகர் மன்றம், முஸ்லிம் பெயரை வைத்துக் கொண்டு ரஜினிகாந்த் ரசிகன், முஸ்லிம் பெயரை வைத்துக் கொண்டு கமலஹாசன் ரசிகர் மன்றம். அப்படி இந்த சமுதாயத்தினுடைய இளைஞன் தட்டறிந்து தெரியல. இன்னைக்கு மார்க்கத்தை கேட்கறதுக்கு இளைஞர் உட்கார்ந்து இருக்கிறான. எதை எதிர்க்கிறீர்கள்? எங்கே இந்த சமுதாயத்தை கொண்டு போக ஆசைப்படுகிறீர்கள்? எந்த படுகொலையில தள்ளுவதற்கிறீர்கள் திட்டம் போடுகிறீர்கள்? நான் கேட்கிறேன். இப்படி எல்லாம் தருதலைகளாக திரிந்து கொண்டிருந்த இளைஞர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த ரஜினிகாந்த் கமலஹாசனை விட்டு விலகி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மாத்திரம் எங்களுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ளவும் வந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு இளைஞன் உருவாவது உங்களுக்கு பிடிக்கலையா? மார்க்கத்தை கேட்கறதுக்கு இப்படி கூட்டம் வந்திருக்கிறா? கேட்கிறேன். 20 வருட காலமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். அதற்கு முன்னாடி மார்க்க கூட்டம் நடக்கும். மேடையில் இருக்கிற பேச்சாளருடைய எண்ணிக்கை அளவுக்கு கூட முன்னாடி மக்கள் இருக்க மாட்டாங்க. மார்க்கத்தை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆசை உண்டாயிருக்கிறது. சரியான மார்க்கத்தை சொன்னதுனால வந்ததானங்க. நீங்க அவிழ்த்து விட்ட கட்டுக்களைகளையும் கப்சாங்களையும் கேட்க மக்கள் வந்தார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இதை சொன்னா குற்றமா? இதை சொன்னா எதிர்க்கணுமா? நீங்க எங்க போறீர்கள்? மறுமைக்கு பயந்து கொள்ளுங்கள். ஊரில் உள்ள பெரியவர்களா இருந்தாலும் சரி, மார்க்க அறிஞர்களா இருந்தாலும் சரி. நாங்க என்ன மார்க்க அறிஞர்களுக்கு எதிரியா? உலமாக்களை ஒழிக்க வந்த கூட்டமா? இல்ல. உலமாக்கள் தூய்மையோடு மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். மார்க்கத்தை சொல்வதற்கு கூலி வாங்காதீர்கள். அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் மத்தியில இடைத்தரகராக நிக்காதீர்கள், தடைக்கல்ல நிக்காதீர்கள் என்று சொன்ன தப்பா? அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கு இடையில நான் யாருக்கு
எல்லாத்திலையும் போய் மார்க் அறிஞர் நின்று கொள்கிறார். பேர் வைக்கணும்டா என்னை கூப்பிடுங்கிறார், சுண்ணத்து பண்ண என்னை கூப்பிடுங்கிறாரு, கருமாதி பண்ண என்னை கூப்பிடுங்கிறாரு, கட்டம் போல என்னை கூப்பிடுங்கிறாரு, செத்தா என்னை கூப்பிடுங்கிறாரு, கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடுங்கிறாரு. உனக்கு என்ன மார்க்கத்துல வேலை? இந்த காரியங்களை செய்வதற்கு ஒரு அடியான் அவனாக செய்து கொள்ள மாட்டானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தான் வீட்டுல செஞ்சிட்டு இருந்தாங்களா? இதெல்லாம் வீடு வீடா போய் பேர் வச்சாங்களா? வீடு வீடா போய் சுண்ணத்து கல்யாணம் பண்ணாங்களா? வீடு வீடா போய் பொம்பளை பிள்ளை பெரிய மனுஷியான அந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டாங்களா? மார்க் அறிஞர்களுக்கு நான் வேலையாடு கேட்கிறேன். இந்த மாதிரியான பிற மதத்தில் இருந்து காப்பீடிக்கப்பட்ட காரியங்களை விட்டு விலகி கண்ணியமான முறையில உங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள் என்று உலமாக்களுக்கு அறிவுரை சொன்னால் தப்பா? அதை தரங்க சொல்றோம். கத்தம் என்றும் பாத்தியா என்றும் மௌலவி என்றும் தாயத்து என்றும் தட்டு என்றும் புரோகிதத்தை இஸ்லாத்தில் நுழைக்காதீர்கள். அகமது இப்னு ஹம்பல் அரங்காத்த அண்ணல் அகமது இப்னு ஹம்பல் பெரிய இமாம்கள் என்று போற்றுகிறோமே, சிறைச்சாலைக்கு போகலவங்க அடி வாங்கல, அபு ஹனீஃபா இமாம் அடி வாங்கல, ஆட்சியாளர்களை எதிர்த்திருக்கிற ஒரு முத்தவல்லியுடைய தீமையை எதிர்க்கிற அளவுக்கு தைரியமாக இன்னைக்கு மார்க்கறிஞர்கள் இருக்காங்களா? மெம்பர்ல ஏறாரு மௌலவி, முத்தவல்லி எங்க வர்றாரு, வா இறங்கியா, இமாம் இறங்குறாரு. பல ஊர்கள் நடக்கிற கூத்து எவ்வளவு கேவலமா போயிட்டார்கள் பாத்தீங்களா? மன்னர்களை எதிர்த்து நின்ற அளவுக்கு தைரியமாக வாங்கல் என்று சொல்லுகிறோம். தப்பா? மார்க்க பிரச்சாரம் பண்றமே 20 வருஷமா ஊர் உறவை கட்டிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரு கூட்டத்துக்கு 1000 ரூபாய் பீஸ் வாங்குறோமா, 500 ரூபாய் கேட்கிறோமா? மார்க்கத்தை அல்லாஹ்வுக்காக போய் சொல்லுங்கன்னு சொன்னா தப்பா? எங்க நாங்க இதுல வர்றோமே, எங்களுக்கு என்னங்க லாபம்? இதுல நினைச்சு பாருங்க. நீ தடுக்கிறீங்களே, நீங்க வேண்டுமானால் ஒரு பெரிய சரியத்து மாநாடு போடுங்க. ஒவ்வொரு ஆளுக்கு தந்தி மணியாடுற ரூபா அனுப்பாம பேச்சாளர் வராருன்னு பாக்குவோமே. இங்க மாநாட்டு கணக்குல பேச்சாளருக்கு பீஸ் கொடுத்த கணக்கு வராது. மேடை போட்ட கணக்கு வரும், லைட் போட்ட கணக்கு வரும், நோட்டீஸ் அடிச்ச கணக்கு வரும், போஸ்டர் ஓட்டின கணக்கு வரும், வீடியோக்குள்ள கணக்கு வரும். அசத்துக்கு பீஸ் கொடுத்த கணக்கு இங்க வராது. பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கிக்குவோம், அதுக்கு வசதி எல்லா ஊருக்கும் போறது வசதி கிடையாது. போக்குவரத்துக்கான செலவு வாங்கிக்குவோம், பீஸ் வாங்க மாட்டோம். அப்ப எதுக்காக நீங்க எதிர்க்கிறீங்க? எங்களுக்கு என்ன லாபத்தை கொண்டு நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறோம்?